அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ் பொருளியல் பாடத்தினுடைய 4வது வகுப்புல இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறீங்க. இதுவரைக்கும் நாங்கள் தேர்ச்சி மட்டங்கள் 1.3 வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேர்ச்சி மட்டம் 1.4 மற்றும் 1.5 ஆகிய தேர்ச்சிகளை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேர்ச்சி மட்டங்களை பார்க்க போகிறோம். சரி, சவுண்ட் கிளியராக கேட்குது தானே? ஏதாவது அப்செட் இருந்தால், கிளியர் இல்லை, இஷ்யூஸ் இருந்தால் செக் பண்ணுங்க, இல்லாட்டி பேசலாம். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது, நீங்கள் எக்கனாமிக்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இதுவும் அதாவது நாங்கள் சொன்னவங்களுக்கு முதலாவது தேர்ச்சி என்பது பொருளாதாரத்தினுடைய அடிப்படையான அம்சங்களை தான் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம். ஸோ இந்த அம்சங்கள் தெரியாட்டி, இந்த விஷயங்கள் தெரியாட்டி பின்னுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. பெரிய பெரிய விஷயங்கள் படிக்கிற நேரம் இதுதான் பேசிக்காக இருக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? இப்போ நான் உங்களுக்கு பொருளியல் என்றால் என்ன, பொருளியலுக்குரிய வரைவிலக்கணம், அதே போல பொருளியலில் பயன்படுத்தப்படக்கூடிய வளங்கள், பண்டங்கள், இதனுடைய வகைப்பாடுகள், அதே போல பொருளாதார வளங்கள்ன்ற நேரம் அந்த உற்பத்தி காரணிகள் அது எப்படி இருக்கும், அதனுடைய பண்புகள், அதனுடைய காரணி கொடுப்பனவுகள், இது சம்பந்தமாக எல்லாம் படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் தான். பொருளாதாரம் ஒன்று, பொருளியல் பாடம் அல்லது பொருளாதாரம் எதனை கொண்டு இயங்குது, பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பிரச்சனை, மைய பிரச்சனை, இதெல்லாமே தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிறது. சரியா? சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் வரையறையற்றது. மனிதனுடைய தேவைகளும் விருப்பங்களும் வரையறையற்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதோட ஒப்பிடுற நேரம் அந்த எண்ணற்ற அல்லது வரையறையற்ற அல்லது அளவிட முடியாத அந்த மனித தேவை விருப்பங்களோட ஒப்பிடுற நேரம் வளங்களை எடுத்துக்கொண்டீங்கண்டா, வளங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கண்டா, வளங்களினுடைய கிடைப்பனவு பற்றாக்குறையாக இருக்கும். வளங்களினுடைய கிடைப்பனவு பற்றாக்குறையாக இருக்கும். சரியா? அதைத்தான் நாங்க சொல்லுவோம் அருமை. அதைத்தான் அருமைன்னு சொல்லுவோம். சரி, அப்போ அருமைன்னா என்ன? எண்ணற்ற அல்லது வரையறையற்ற மனித விருப்பனவுகள் அல்லது அதனை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்களின் பற்றாக்குறையே அருமையாகும். பற்றாக்குறையே அருமையாகும். இதனை தான் எல்லா பொருளாதாரங்களுக்கும் மைய பிரச்சனையாக காணப்படுது. தான் இந்த அருமைன்ற விஷயம்தான் பொருளாதாரத்தினுடைய எல்லா விஷயங்களுக்குமே ஒரு அடிப்படையான பிரச்சனை. பொருளாதாரம் முழுக்க முழுக்க சுழலுவதே இந்த வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதால தான். விளங்குதா? வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பது, அந்த விஷயம்தான் இந்த முழு பொருளாதாரத்தையுமே சுழல வைக்குது. அப்ப இந்த அருமை என்ற சொல், அருமை என்ற அந்த விஷயம் மிகவும் முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பெரிய கஷ்டமான வரைவிலக்கணங்களும் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியாதது ஒன்றுமே இல்லை. நிறைய மனித தேவை விருப்பங்கள் இருக்கு, அதனை பூர்த்தி செய்யக்கூடிய வளங்கள் பற்றாக்குறையா இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் அருமை. சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு நிறைய ஆசையெல்லாம் இருக்கு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய ஆசை இருக்கும். பட் அதை அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில உங்கள்ட்ட வளங்கள் இருக்குதா?
இல்ல தானே, இருக்காது தானே. அதுதான் விஷயம், அதுதான் அருமை, அதுதான் பற்றாக்குறை, அதுதான் பொருளியல். சரியா? சரி. இப்ப ஏன் இந்த பிரச்சனை தோற்றம் பெறுது? இந்த மைய பிரச்சனை எல்லா பொருளாதாரங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறன்றது ஏன்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த பொருளாதாரமும் எதை, எந்தளவு, எவ்வாறு, யாருக்காக என்ற அடிப்படை பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி இருப்பதனாலாகவும் இந்த அருமை தோற்றம் பெறுதுன்னு சொல்றாங்க. சரி, அது நாங்க இப்ப அடுத்தது படிக்க போறது. எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் எதை உற்பத்தி செய்யறது, எந்த பொருளை உற்பத்தி செய்யறது, எந்த சேவையை உற்பத்தி செய்யறது, ஏன்னா மனித தேவை விருப்பம் நிறைய இருக்கு. அந்த தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நிறைய பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. அப்படி இருக்கிற நேரம் எதற்கு முன்னுரிமை அளிக்கிறது? சரியா? எந்த தேவையை உற்பத்தி செய்யறது? இப்ப பாருங்க, இப்ப ஒரு சேவைத்துறை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பல சேவை துறைகள் இருக்கு. ஆசிரியர் சேவை இருக்குது, வைத்திய சேவை இருக்குது, அதே போல பொறியியல் சேவை இருக்குது, என்னென்ன சுகாதாரத்துல வசதியில வரக்கூடிய தாதியர் சேவையாக இருக்கலாம், அல்லது இப்போ வீதி வீதியை துப்புரவு செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது வடிகால் அமைப்புகளை துப்புரவு செய்யக்கூடியவர்கள், அதெல்லாமே தேவை. இதுல ஒரு நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய வளங்கள்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்ப அடிப்படை எது தேவை, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, எதுக்கு அதிக அளவுல செலவு கொடுக்குற, விளங்குறா? அதை வச்சுக்கொண்டுதான் இப்ப பட்ஜெட் தயாரிக்கிற நேரமும் ஒரு அரசாங்கம் தன்னுடைய பட்ஜெட்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதற்காக பணத்தை அதிக அளவு செலவிடணும்ன்ற வகையில முதலீடுகளை செஞ்சு வளங்களை பெற்றுக்கொள்ளும், மூலதனத்தை உருவாக்கி கொள்ளும். விளங்குதா அப்ப உங்களுக்கு? சோ இப்ப இங்க எதை உற்பத்தி செய்யறன்ற ஒரு பிரச்சனை எல்லா பொருளாதாரத்திலையும் இருக்கும். எதை உற்பத்தி செய்யறன்ற ஒரு பிரச்சனை வந்துச்சுண்டா எந்த அளவு உற்பத்தி செய்யறன்ற ஒரு பிரச்சனையும் வரும் தானே அதோட. அப்படியா இல்லையா? சரி, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, இப்ப அரிசியை உற்பத்தி செய்ய போறீங்க. அரிசி தேவை மக்களுக்கு. எந்த அளவு உற்பத்தி செய்யணும்? சும்மா கணக்கில்லாம உற்பத்தி செய்ய இயலுமா? அல்லது ஒரு ஆசிரியர்களை உருவாக்கணும். எத்தனை ஆசிரியர்களை உருவாக்கணும்? பட்டதாரிகளை உருவாக்கணும். எத்தனை பட்டதாரிகளை உருவாக்கணும்? எந்த அளவுன்ற ஒரு தேவை ஒன்றிருக்கேன். அது எந்த பொருளாகவும் இருக்கலாம். எவ்வாறு உற்பத்தி செய்வது? இதுக்கு எந்த உற்பத்தி முறைமையை பயன்படுத்துறது? மரபார்ந்த உற்பத்தி முறையை பயன்படுத்துறதா, நவீன இயந்திர தொழில்நுட்ப உற்பத்தி முறையை பயன்படுத்துறதா? இப்ப பல உற்பத்தி முறைகள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு, டிஃப்ரெண்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே இப்ப உற்பத்தி முறைண்டா? சும்மா உங்களுக்கு கிளியரா சும்மா லேசா விளங்கி கொள்ற மாதிரின்னு சொல்ல ஒரு உற்பத்தி முறை இடியப்பமா விற்கிறத எடுத்துக்கொள்ளுங்க. இடியப்பமா விற்கிறதுலயும் பல உற்பத்தி முறைகள் இருக்கு. இன்றைக்கு பாரம்பரிய முறையாக அந்த கையால நாங்க இடியப்பங்களை பிழிவோம். ஆனா இப்ப நீங்க கரண்ட்ல மெஷின்ல எல்லாம் இடியப்பம் பிழிகிற முறைகள் இருக்கு. சோ நாங்க எந்த பொருள் உற்பத்தி செய்ய போறோம்? இடியப்பம் உற்பத்தி செய்ய போறோம். எந்த அளவு உற்பத்தி செய்ய போறோம்? அதுலயும் ஒரு கணக்கொண்டு இருக்க போது. ஒரு 500 இடியப்பம் அல்லது 1000 இடியப்பம் வைங்களேன். இப்போ 1000 இடியப்பத்தை அவசரமாக நாங்க உற்பத்தி செய்யணும்னா எந்த நுட்ப முறையை நாங்க பயன்படுத்துறோம், எந்த உற்பத்தி முறையை நாங்க பயன்படுத்த போறோம்? அதுதான் எவ்வாறு. சரியா? யாருக்காக இந்த இடியப்பம் யாருக்காக கொடுக்க போறோம்? ஒரு நோயாளிக்கா, அல்லது ஒரு சிறுவர்களுக்கா, அல்லது ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கா? இது யாருக்காக இந்த பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறது? அல்லது ஒரு டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கா? ஒரு வாட்டர் பாட்டிலோ, ஒரு பேக்கோ, ஒரு ஷூ எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்ப அங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு சிறுவருக்காக தயார்படுத்தப்படக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில்ல எப்படி இருக்கும், ஒரு டீனேஜ் கேர்ளுக்காக தயார் செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் எப்படி இருக்கும், அதே ஒரு பாய்க்காக தயார் செய்யப்படக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் எப்படி இருக்கும்? சரியா? அப்ப அதுக்கேத்த மாதிரி அவ்வளோ இந்த கஷ்டமும் தேவையில்லை. இப்ப எப்புகள் எடுத்து பாருங்க. சிறுவர்களுக்காக இப்ப யூடியூப் எடுத்துக்கொண்டாலும் சிறுவருக்கான தனியான ஒரு எப்பே இருக்குது என்ன, யூடியூப் கிட்ஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி யங்கஸ்டுக்காக எப்படி இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்காகவும் யாருக்காகன்றது விஷயம் இருக்கு. இப்ப இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிற நேரம், இப்படி இதெல்லாம் பார்த்து இந்த வளத்தை நாங்க ஒழுங்கமைக்கிற நேரம் விருப்பமே நிறைய இருக்கு மனுஷனுக்கு. அந்த விருப்பத்துக்குள்ள இவ்வளோ தேவைகளே நிறைய இருக்கிற நேரம் அதுல நிறைய விருப்பங்கள், எதை தெரிவு செய்யற, எவ்வாறு தெரிவு செய்யற, யாருக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதால இந்த வளங்கள் எல்லாம் பகுத்து தொகுத்து எதுக்கு கொடுக்கறது, எதை உற்பத்தி செய்யறதுன்றது பெரிய பிரச்சனை தான் இந்த அருமைன்ற பிரச்சனை. அடுத்தது, எல்லா பொருளாதார சமூகங்களுக்கும் இந்த அருமைன்ற பிரச்சனை பொதுவானதா இருக்கு. நீங்க எந்த நாட்டில இருந்தீங்களா இருந்தாலும், நீங்க
உலகத்தினுடைய எந்த ஒரு மூலையில இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த அருமை என்ற பிரச்சனை தான். இதனால தான் நாங்க அருமைய பொருளாதாரத்தினுடைய மைய பிரச்சனைன்னு சொல்றோம். விளங்கிச்சா உங்களுக்கு? அருமையையே நாங்க மைய பிரச்சனைன்னு சொல்றதுக்கான காரணம் கிளியர் ஆகிட்டா? கிளியர் தானே? அருமை என்ன அருமையே மைய பிரச்சனையா இருக்குது. சரி, அருமை பிரச்சனை தோன்ற காரணங்கள். அருமை பிரச்சனை தோன்ற காரணங்கள். இப்போ குறித்த ஒரு சந்தர்ப்பத்தில் மனித விருப்பங்கள் எல்லையற்றதாக இருக்கிறது. அவற்றை நிறைவேற்ற தேவையான வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இதுதான் பேசிக்கான விஷயம். மனித தேவை நிறைய இருக்குது, வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இதால தான் அருமை தோன்றுது. இவ்வறுமை பிரச்சனையே பொருளியல்ல தெரிவு என்ற மூலாதார பிரச்சனையை உருவாக்குகின்றது. இப்ப அடிப்படை பிரச்சனை அருமை, அருமையால இன்னொரு பிரச்சனை வருகுதான். அது என்ன பிரச்சனைன்னா தெரிவு, சாய்ஸ். சரியா? சாய்ஸ் என்ற பிரச்சனை வருகுது. அதாவது அருமையானது மாற்று பயன்பாடு வளங்களில் இருந்து பயன்பாட்டை பெற முற்படும் போதுதான் இந்த பிரச்சனை வரும். இவ்வறுமை என்பது ஒரு ஒப்பீட்டு பிரச்சனையாகும். இவ்வறுமை என்பது எப்போதும் தீர்வு காணப்பட முடியாத பிரச்சனை. அருமைக்கு தீர்வு காணலுமா? முடியவே முடியாது. சரியா? அருமைக்கு தீர்வு காண முடியாது. இது ஒரு சார்பு ரீதியான பிரச்சனை. ஒன்றுல சார்ந்துதான் இருக்கும் எப்பவுமே. அடுத்தது அருமை இருக்கிறதால என்ன பிரச்சனை வரப்போகுது? சாய்ஸ். அருமையும் மாற்று பயன்பாடும். மாற்று பயன்பாடுன்னா என்னன்னு பாருங்க. இப்ப அருமை என்னன்னு நாங்க சொல்லிட்டோம், வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இப்ப நீருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வளத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீர்ன்ற வளம் எடுத்தா பற்றாக்குறையாக இருக்குது. சரியா? சரி. இப்ப அந்த நீரை வச்சுக்கொண்டு அதுக்கு மாற்று பயன்பாடு இருக்குதானே? நீரை நாங்க ஒரு தேவைக்கு மட்டுமா பயன்படுத்துறோம்? இல்ல தானே? சும்மா நாங்க சின்ன பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நீரின் பயன்பாடுகள் குடிக்க, குளிக்க, என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பொருளியல் மாணவன்ற வகையில நீங்களும் நீரினுடைய பயன்பாடு கொஞ்சம் அட்வான்ஸ்டா யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்கு நீர்ல நிறைய பயன்பாடுகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற நேரம் இதுல எதுக்குடா இருக்கிற நீர்? இப்போ ஒரு சும்மா சும்மா யோசிங்க. இப்போ ஒரு போத்தல் தண்ணி இருக்கு உங்களோட கையில. ஒரு போத்தல் தண்ணி இருக்கு உங்களோட கையில. இப்ப அதுதான் இருக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கும், அதுதான் இருக்கு உங்களுக்கு கை கழுவுறதுக்கும், அதுதான் இருக்கு உங்களுக்கு முகம் கழுவுறதுக்கும். சரியா? அதுதான் இருக்கு உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பூனையோ எதுக்கோ ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கும் இருக்குது. இப்படி இருக்கிற நேரம் இது பல தெரிவுல பல மாற்று பயன்பாடுகள் இருக்கிற நேரம் எதை சாய்ஸ் பண்ற? இது ஒரு பிரச்சனையா இல்லையா? எதுக்கு முன்னுரிமை அளிக்கிற? சரியா? இதுதான் இந்த அருமையால தோற்றம் பெற அடுத்த பிரச்சனை. பற்றாக்குறையாக இருக்குது, அதால நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்குற? எந்த தெரிவு செய்யற? இப்படின்ற பிரச்சனை இருக்குது. இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? அருமைன்ற பிரச்சனையால மாற்று பயன்பாடுடைய வளங்களுக்கு தெரிவுன்ற பிரச்சனை தருது. தெரிவு பிரச்சனை தோன்றுவதற்கான காரணம் என்ன? திருப்பி அதை சொல்ல போறோம். வளங்களோட அருமை, வளங்களோட மாற்று பயன்பாடு. இப்ப நான் சொன்னதுதான், வளங்கள் அருமையா இருக்குது. இருக்கிற வளத்துக்கு ஒரு தேவைக்கு மட்டும்தான் அந்த வளத்தை பயன்படுத்தினோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உனைய அதுக்கு மட்டும் நாங்க பயன்படுத்திக்கிறோம், வேற ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு வெற்றிடும். இருக்கிற வளம் கொஞ்சம் தான், அதை பல தேவைகளுக்கு பயன்படுத்தவும் மேலும்டா என்னடாப்பா செய்யற? இப்போ மாற்று பயன்பாடு. அப்போ ஒரு வளத்துக்கு அருமையாகவும் இருக்குது, மாற்று பயன்பாடாகவும் இருக்குது. இதனால தெரிவுல என்ற பிரச்சனை வருகுது. சரியா? தெரிவு. அப்ப ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன படிச்சீங்க? அருமை, அருமையால தோற்றம் பெறுறது தெரிவு, பிரச்சனைகள். ஒரு பொருளாதாரத்தினுடைய அடிப்படை பிரச்சனை 3 இருக்கு. ஒன்று அருமை, அடுத்தது தெரிவு, அருமையால தெரிவு தோற்றம் பெறுது, அடுத்தது அமையச் செலவு. இந்த 2 பேராலையும் மேல் சொன்ன இந்த அருமை தெரிவு இவங்க 2 பேராலையும் தோற்றம் பெறுவதுதான் இந்த அமையச் செலவு. சரியா? மாற்று பயன்பாடுகளுக்கிடையில்
இப்ப அருமையால தெரிவு தோற்றம் பெறுது, தெரிவால அமைய செலவு என்ற பிரச்சனை வருது. இப்போ மாற்று பயன்பாடுகளுக்கு இடையில் ஒரு மாற்று தெரிவினை மேற்கொண்டால் அதற்காக இழக்கப்படும் அடுத்தபடியான சிறந்த தெரிவிட பெறுமதி தான் அமைய செலவு அல்லது பொருளியல் செலவு, மெய் செலவு. பொருளியல் செலவு, மெய்ச்செலவு அல்லது அமைய செலவு. இதை நான் உங்களுக்கு நினைக்கிறேன் 2வது கிளாஸ்ல மாதிரி கூட சொல்லியிருந்தேன் அமைய செலவுண்டா என்னண்டு. சரியா? பல மாற்று தெரிவுகள் இருக்கிற நேரம் ஒன்றை நாங்க தெரிவு செஞ்சா அடுத்த தெரிவை நாங்க விட்டு கொடுக்கணும் தானே. அப்படி விட்டு கொடுக்குற அந்த தெரிவைத்தான் நாங்க சொல்லுவோம் இந்த தெரிவுக்கான அமைய செலவு. எக்ஸ் ஒய் என்று 2 தெரிவுகள் இருக்கு உங்களை கையில. இப்ப எக்ஸ் ஒய்னா 2 தெரிவு. படிக்கிறதா வேலைக்கு போறதா, எக்ஸ் ஒய். படிக்கிறதா எக்ஸ், வேலைக்கு போறது ஒய். எக்ஸ் ஒய் 2 தெரிவு இருக்குது. இப்ப படிக்கிறதுக்காக நீங்க வேலைக்கு போறத விட்டு கொடுத்தீங்கன்னா எக்ஸுக்கான அமைய செலவு என்ன? ஒய். எக்ஸுக்கான அமைய செலவு ஒய். இத பண ரீதியாக எங்களுக்கு அளவிட முடியுமா? இது இப்ப எங்களுக்கு இங்க வந்து பண ரீதியாக இதை அளவிட முடியுமா? அளவிட முடியாது. ஒரு மெய் செலவாக இருக்கும். அப்ப எக்ஸுக்காக வை விட்டு கொடுக்கப்படுது. இல்ல நான் வேலை தான் செய்ய போறேன், படிப்பை விட போறேன் சொன்னா இங்க வைக்கான அமைய செலவு எக்ஸ். வைக்கான அமைய செலவு எக்ஸ். கிளியரா கேக்குதா? கவரேஜ் இஷ்யூ உண்டாகி இருக்குது, கட் ஆகிட்டு. சரியா? இப்போ அமைய செலவு என்பது என்ன? பொருளாதார பண்டங்களுக்கு நேர்கணியமாக இருக்கும், இலவச பண்டங்களுக்கு பூச்சியமாக இருக்கும். சரியா? அமைய செலவு என்பது நிதி ரீதியானதல்ல, அது ஒரு மெய் ரீதியானதாகும். நான் சொன்னேனே உங்களுக்கு, அதை பணத்தால எங்களுக்கு அளவிட்டு இவ்வளவுதான் அமைய செலவு. கிளியரா கேக்குதா? இவ்வளவுதான் அமைய செலவு என்று சொல்லி எங்களுக்கு பண ரீதியாக சொல்ல இயலாது. நிதி ரீதியாக எங்களுக்கு அதை சொல்ல இயலாது. ஒரு மெய் ரீதியாகத்தான் சொல்ல இயலும். அது ஒரு ஒவ்வொருத்தரினுடைய ஆஹ் அவங்க அவங்களோட மனசுக்கு ஏத்த மாதிரி தான்
அந்த அமைய செலவு அமையும். இப்போ உங்களுக்கு வேலைக்கு போறது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அதை வச்சுக்கொண்டு தான் நீங்க படிப்புக்காக அந்த வேலையை விட்டு கொடுக்கக்கூடிய நேரம் அந்த இழப்புன்றது உங்களுக்கு உங்களை பொறுத்தது தான். சரியா? இப்ப நீங்க வேலைக்காக படிப்பை விட்டு கொடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு படிப்பு முக்கியம், உங்களோட வாழ்க்கைக்கு எது முக்கியம்ன்றது வந்து அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை பண ரீதியாக யாராலையும் அளவிட முடியாது. உண்மையிலேயே நாங்க ஒரு பொருளுக்கான செலவு பார்க்குற நேரம் இந்த அமைய செலவையும் பார்க்கணும், கட்டாயம் பார்க்கணும். ஒரு வேலையை நாங்க செய்யற நேரம் கட்டாயம் இந்த அமைய செலவையும் நாங்க பார்க்கிறோம். இந்த வேலையை நாங்க செய்யறதாக இருந்தால் அதுக்கான உற்பத்தி செலவு மட்டும் இல்லை, உற்பத்தி செலவு பிளஸ் சமய செலவு, அதுதான் உண்மையான பொருளியலாக இருக்கும். சரியா? அதுதான் பொருளியல் லாபம். அங்க அப்படித்தான் கணிப்பிடணும். நீங்க நான் ஒரு வேலையை செய்யறதாக இருந்தால் அதனுடைய உற்பத்தி செலவு 100 ரூபாயாக இருந்தால் நான் அந்த பொருளை 110 ரூபாய்க்கு வித்தா மட்டும் எனக்கு லாபம் கிடைச்சிட்டான்னு சொல்லலாம். அந்த பொருளை செய்யறதால நான் இன்னும் ஒன்றை இழந்திருப்பேன், இன்னொரு பொருள் உற்பத்தி இழந்திருப்பேன், அல்லது இன்னொன்றுக்காக நான் செலவிடக்கூடிய நேரத்தை இழந்திருப்பேன். அந்த இழப்பு உங்களுக்கு எவ்வளவு தருது அதையும் உள்ளடக்கியதாகத்தான் நீங்க லாபம் வைக்கணும். விளங்கிச்சா? இப்போ அமைய செலவு நிதி ரீதியாக அளவிடலாது, அது மெய் ரீதியானது. நபருக்கு நபர் வேறுபடும். அடுத்தது அமைய செலவுல வெளிவாரி செலவு உள்ளடங்காது. வெளிவாரியாக வரக்கூடிய செலவெல்லாம் உள்ளடங்குறது இல்லை. நாங்கள் அதில் உட்கிடையான செலவுகளை மட்டும்தான் எடுத்துக்கொள்வோம். சரியா? அமைய செலவு வெளிவாரி செலவுன்றா அதுக்கு வந்து வெளியிலிருந்து முதலீடுகளை கொள்வன சரி. இப்போ நீங்கள் வேலைக்கு போற விட்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வெளியால வர செலவெல்லாம் அப்போ இல்லை, நீங்கள் அந்த வேலையை செய்யலையே, வேலையை செய்யாததால உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பு தான் நாங்கள் இங்கே சொல்றோம். அமைய செலவு எப்ப பூஜ்ஜியமாகும்? இது கேள்விக்கு வந்திருக்குது. அமைய செலவு MCQ கேள்விக்கும் வந்திருக்குது. அமைய செலவு பூஜ்ஜியமாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் பின்வருவனவற்றுள் எது இந்த கேள்வி வந்திருக்குது. சரியா? இப்ப அருமையற்ற வளங்களை பயன்படுத்த போது அருமையற்ற வளம் உண்டா என்ன வளமாக இருக்கும்? எல்லா வளமும் அருமைன்னு சொல்லிட்டோம். அருமையற்ற வளங்களும் இருக்காம். என்ன வளம் அது? செட் பண்ணுங்க, பேசுங்க. இல்லாட்டி அருமையற்ற வளங்கள் அருமையற்ற வளங்கள். ஓகே, இலவச பண்டங்களா டீச்சர்? இலவச பண்டங்கள் இல்லம்மா, இலவச வளங்கள். பண்டங்கள் வேற, வளங்கள் வேற. இலவசதான். சரியா? இலவச பண்டங்கள்ன்றது வந்து அது பொருட்களை நாங்க வகைப்படுத்துற ஒரு வகைப்பாடு. இலவச பண்டங்கள், பொருளாதார பண்டங்கள். சரியா? இப்ப இலவச பண்டங்கள் எப்படி வரும்? இலவச பண்டங்கள் எப்படி வரும்டா? இலவச வளங்களால தான் வரக்கூடியதாக இருக்கும். சரி, இப்ப வழிண்டாலும் நீருண்டாலும் அது வந்து இலவச பண்டமாகவும் இருக்கலாம். அது நாங்க உற்பத்திக்காக பயன்படுத்துற நேரம் அது இலவச வளங்கள். அது இலவச வளங்கள். சரியா? அப்ப அருமை அற்ற வளங்களை பயன்படுத்துகின்ற நேரம் அருமை அற்ற வளங்கள் என்பது இலவச வளங்கள் தான். சரியா? வெரி குட். கொஞ்சம் விளங்கி இருக்குது. அப்ப விஷயம் பிரச்சனை இல்லை. அப்ப சரி, அருமையற்ற வளங்கள்ன்றது என்ன? இலவச கிடைக்கும், இலவசமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் காற்றாக இருக்கலாம், நீராக இருக்கலாம், சூரிய ஒளியாக இருக்கலாம். இந்த வளங்களை நாங்க பயன்படுத்துற நேரம் இன்னொன்று நாங்க விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதா? தெரிவு வரும். தெரிவு இருந்தா தானே அமைய செலவு வரும். இங்க அருமையே இல்லைன்ற நேரம் எப்படி அமைய செலவு வரும்? சரியா? அப்ப அந்த அருமையற்ற வளங்கள், அந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய வளங்களுக்கு அமைய செலவுன்ற பிரச்சனை இருக்காது. அடுத்தது மாற்று பயன்பாடற்ற வளங்கள். இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு 2-3 தேவைகளுக்காக அந்த வளத்தை பயன்படுத்தேலும்னு சொன்னா தான் நாங்க தெரிவுன்ற பிரச்சனை வரும். தெரிவு இருந்தா தான் அமைய செலவு வரும். இல்ல, அதை ஒன்றுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலும். அந்த வளத்தை, குறிப்பிட்ட வளத்தை ஒரு தேவைக்கு மாத்திரம்தான். ஒரு குறிப்பிட்ட சேவையில் இருக்கக்கூடியவரை ஒரு சேவையை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளும். வேற எந்த இதுக்கும் பிரயோசனம் இல்லை, அதை மட்டும்தான் செய்யும்னு சொன்னா அங்க அமைய செலவு வருமா? அது மட்டும்தான் செய்யும் தெரிவே இல்லையே. என்ன? முதலாவது விஷயம் அருமையே இல்லை.
அதால தெரிவே இல்லாம போச்சு. ரெண்டாவது விஷயம் அருமையானது தான், ஆனா தெரிவே இல்லை. விளங்கிச்சா உங்களுக்கு? அப்ப தெரிவே இல்லைண்டா அமைய செலவு வருமா? வராது. மூணாவது விஷயம், குறை தொழில் மட்ட பொருளாதார வளங்களை பயன்படுத்தும் போது உற்பத்திக்கான அமைய செலவு. குறை தொழில் மட்ட பொருளாதார வளங்கள், குறை தொழில் மட்ட பொருளாதார வளங்களை பயன்படுத்தும் போது உற்பத்திக்கான அமைய செலவு அங்கேயும் பூச்சியமாகத்தான் இருக்க போகுது. அதாவது குறை தொழில் மட்டம்னு சொன்னா ஒரு உற்பத்தி சாத்திய வலை, இங்க இதுதான் நாங்க சொல்லுவோம் உற்பத்தி சாத்திய வலை, பிபி. சரியா? உற்பத்தி ப்ராடக்ட் பாசிபிள் கர்வ், உற்பத்தி சாத்திய வலை. இந்த பிபிசி கவுல உற்பத்தி சாத்திய வலை வலையில மீதி இருக்கக்கூடிய உற்பத்தி சாத்திய வலையின் மீதி இருக்கக்கூடிய இந்த புள்ளி, இந்த கோட்டுல இந்த கோட்டுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளிகளும் எந்த ஒரு புள்ளியாக இருந்தாலும் சரி, இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியும் நிறை தொழில் மட்டம் வாய்ந்த புள்ளிகளாக இருக்கும், பட்டிருக்கும். சரியா? இந்த உள்ளுக்கு இருக்கிற பகுதி இருக்குதானே, இந்த உள்ளுக்கு இருக்கிற பகுதியில வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படாது, வளங்கள் முழுமையாக பயன்படுத்தப்படாது. அங்க பற்றாக்குறையாக இருக்கும். இப்ப நாங்க குறை தொழில் மட்டம் சொல்லும், நிறைய பேருக்கு வேலை இல்லை, நாட்டுல வளம் இருக்குது, இவ்வளவு வரைக்கும் வளம் இருக்குது நாட்டுல, ஆனா வளத்தை முழுமையாக பயன்படுத்த இல்லை. அவங்களுக்கு அந்த குறை தொழில் மட்டம் ஈக்கிற நேரம் அங்க என்ன செய்ய நடக்க போகுதோ, அதுல எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாரு தானே. குறிப்பிட்ட வளத்துக்கு வேலையே இல்லைன்ற நேரம் அந்த வளத்தால நாங்க எந்த வேலையையும் வாங்கலும். அப்படி இருக்கிற நேரம் அங்க அமைய செலவு வருமா? எனக்கு வேலையே இல்லை, அப்படி இருக்கிற நேரம் நான் இன்னொரு வேலையை விட்டு கொடுக்க எனக்கு தேவை ஒன்று வருமா? விளங்குதா உங்களுக்கு? சோ குறை தொழில் மட்டத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை நாங்க உற்பத்திக்காக பயன்படுத்தினா அங்கேயும் இந்த அமைய செலவு வராது, பூச்சியமா தான் இருக்கும். சரியா? வேலையே இல்லாம இருக்கிற ஒரு ஆளை நாங்க உற்பத்திக்கு பயன்படுத்தினா அங்க அவருக்கு தான் இன்னொரு வேலையே இல்லையே. அப்ப ஏதாவது அவர் விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவையோ அல்லது விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு தேவையோ வருமா? வராது. கிளியரா நான் சொல்றது? ஏதாவது டவுட்டா இருக்குதா? இருக்கக்கூடிய வளங்கள் தான் இலவச வளங்கள்.
நேரம் அவரை நாங்க ஒரு வேலைக்காக பயன்படுத்தினா அங்க அவருடைய அமைச்சரவு அவர் விட்டு கொடுக்க போறது இல்லை எதையுமே. அப்ப அவருடைய அமைச்சரவு பூஜ்ஜியம் தான். அதே போல பொது பண்டங்களை நுகரும் போது நுகர்விற்கான அமையச்செலவு, பொது பண்டங்களை நுகரும் போது நுகர்விற்கான அமையச்செலவு, பொது பொது பண்டங்களை நுகர்ற நேரம் அந்த நுகர்வுக்காக இருக்கக்கூடிய அமையச்செலவும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். சரியா? பொது பண்டங்கள்ன்ற நேரம் இப்ப நாங்க பப்ளிக் குட்ஸ், அதாவது இப்ப வீதியோரம் இருக்கக்கூடிய மின் விளக்குகளாக இருக்கலாம், ஏன்னா விமான நிலையங்களாக இருக்கலாம். இப்ப நாங்க இப்படி இதழ்களை நுகர்ற அதால நாங்க சேவைகளை நுகர்ற நேரம் அது இன்னொருக்கு பாதிப்பாக அமைய போறது இல்லை. இங்கேயும் அமைய செலவு பூஜ்ஜியம். சரி, இதுவரைக்கும் நாங்க படிச்சது பொருளாதாரத்தினுடைய அடிப்படை மைய பேசிக் ப்ராப்ளம்ஸ். சரியா? ஒரு எக்கனாமிக்னுடைய அடிப்படையான பிரச்சனை 3 பிரச்சனை படிச்சிட்டோம். ஒன்று என்ன? அருமை. 2வது தெரிவு. 3வது அமைய செலவு. இது 3ஐயும் பயன்படுத்தி உங்களுக்கு கேள்வி வந்திருக்குது, ஸ்ட்ரக்சர் கேள்வியே வந்திருக்குது. அருமை, மாற்று பயன்பாடு, அமைய செலவு, இவை 3க்கும் இடையிலான இடைத்தொடர்புகள் ஒன்றால ஒன்றுதான் தோற்றம் பெறுது. இதனை விளங்கப்படுத்துங்க. இதை டிரெக்டா உங்களுக்கு இப்படி கேட்க மாட்டாங்க. பெரிய பெரிய பந்திகளாக எல்லாம் போட்டு நாங்க கேள்வி செய்யற நேரம் பார்ப்போம். சரி, அப்படியெல்லாம் கேள்வி வந்திருக்குது. ஆனா விஷயம் இதுதான். அருமையால மாற்று பயன்பாடு உடைய அருமையானதும் மாற்று பயன்பாடு உடையதுமான அருமை தோற்றம் பெறுது. எல்லா பொருளாதாரத்திலையும் மனித தேவை விருப்பங்கள் நிறைய இருக்கிறதால வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. வளங்களுக்கு மாற்று பயன்பாடும் இருக்குது. அதனால தெரிவு தோற்றம் பெறுது. தெரிவுன்ற பிரச்சனை வரத்தால அமைய செலவுன்ற பிரச்சனை வருகுது. இந்த 3 பிரச்சனைகளும் இன்டர்ரிலேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு இடையில இடைத்தொடர்புகள் இருக்குது. சரியா? இந்த 3 பிரச்சனையும் முக்கியமான பிரச்சனைகள். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். சரியா? இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இதுல கிளியர் ஆகுங்க. பாருங்க, 2 பேப்பர் தான். இவ்வளவுதானே? இவ்வளவுதான். 2 பேப்பர் தான். அதை நீங்க பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஒரு தாளுக்கு தான் வரப்போகுது. A4 ஷீட்ல டபுள் சைட் போட்டீங்கன்னா ஒரே ஒரு தாள் தான். விஷயம் எக்கனாமிக் தேர்ச்சி 1. தேர்ச்சி 1ல 20 மார்க்ஸ் கேள்வி வரும். 20 மார்க்ஸ். MCQல கிட்டத்தட்ட 5 கேள்வி இருந்தாலும் 10 30 மார்க்ஸ். MCQல ஒரு 5-6 கேள்வி வரும். அதில் 12 மார்க்ஸ். இங்கால ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வி ஃபுல்லா வரும். ஷுவரா அது வரும். 20 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அப்போ 32 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். அதுல இந்த அப்போ தேர்ச்சி முதலாவது தேர்ச்சியில இப்ப நாங்க இது வரைக்கும் படிச்சுட்டு வாரமே, இதுல 1.5வது தேர்ச்சி மட்டம். இது இந்த தேர்ச்சி மட்டத்துல எதிர்பார்க்கலாம் 5 மார்க்ஸுக்குரிய கேள்வியை எதிர்பார்க்கலாம். எப்பயுமே வருது. ஒன்று அருமையை வரைபடம் மூலமாவது குறிச்சு காட்டுங்க சொல்லியாவது வரும். வராம கேள்வி வராது. அருமை, மாற்று பயன்பாடு, அமைய செலவு இது இல்லாம பொதுவாக வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வராது. சுவரா வரும். சரி, ஏதோ ஒரு மூலையில போடுவாங்க. இதை டிரெக்டா கேட்காட்டியும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அந்த கேள்வி வரும். இந்த தேர்ச்சி மட்டம் 1.4ல 5 மார்க்ஸுக்குரிய ஒரு கேள்வி வரலாம், அல்லது MCQலையும் கேள்வி வரலாம். சரியா? சரி, இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வரும். ஒரு பொருளாதாரத்தினுடைய
அஹ், தெரிவு பிரச்சனை காரணமாக, சரியா, தெரிவு பிரச்சனையால் அருமைன்ற பிரச்சனைக்கிறதால தெரிவுன்ற பிரச்சனை தோற்றம் பெறுது. ஸோ இந்த தெரிவு பிரச்சனை காரணமாக பொருளாதாரத்துல பிரச்சனை 3 பிரச்சனை தோற்றம் பெறுதுன்னு சொன்னோம். சரியா, முதலாவது பிரச்சனை எதை உற்பத்தி செய்தல், எந்த அளவு உற்பத்தி செய்தல். எதை உற்பத்தி செய்தல், எந்த அளவு உற்பத்தி செய்தல், இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன, யாருக்காக உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். மூணாவது பிரச்சனை எவ்வாறு உற்பத்தி செய்தல். அதனால் முதலாவது உங்களுக்கு அந்த விஷயத்துல விளங்கப்படுத்துகிறேன். எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல். சரியா, எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல் அப்படின்றது வளங்களோட அருமை, மாற்று பயன்பாடு என்பவற்றின் காரணமாக எந்த ஒரு சமூகமும் இப்பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது. அருமையாலையும் மாற்று பயன்பாடு விளங்கிச்சா. அருமை மாற்று பயன்பாடால இந்த பிரச்சனை தோற்றம் பெறுது, வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அதே நேரம் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய வளங்களுக்கு பல மாற்று பயன்பாடுகள், பல விதமான பல விஷயங்களுக்கு எங்களுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்படித்தானே, பல விஷயங்களுக்கு எங்களுக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துற நேரம் இப்போ இதுக்கெல்லாம் இந்த நிலத்தை கட்டிடத்துக்காகவும் கட்டிடம், விவசாயம் செய்யவும் மேலும், சோளகத்தை பயிரிடவும் மேலும், நெல்லை பயிரிடவும் மேலும், அல்லது இன்னும் ஒரு இயந்திரத்தை கொண்டு இந்த இன்னொரு பில்டிங்க, ஒரு தொழிற்சாலையை உருவாக்கியலும், இப்படி பல பல தேவைகள் இருக்கு. அதுல எதை தெரிவு செய்யற, எதை எந்த தேவையை தெரிவு செய்யற. அப்ப இதால தானே தோற்றம் பெறுது, அருமையாலையும் மாற்று பயன்பாடாலையும் தான் இந்த எதை எந்த அளவு உற்பத்தி செய்யற பிரச்சனை தோற்றம் பெறுது. இது எதோட தொடர்பான பிரச்சனை, வளங்களை ஒதுக்கீடு செய்வதுடன் தொடர்பான பிரச்சனை. எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்பது இருக்கிற வளத்தை எதுக்குடா ஒதுக்குற, வளங்களின் ஒதுக்கீடு. விளங்குதா, இருக்கிற வளம் பற்றாக்குறையாக இருக்குது, பல தேவை இருக்குது. அந்த பல தேவையில எந்த தேவைக்கு இந்த வளத்தை கொடுக்கறது, எந்த தேவைக்கு இந்த வளத்தை ஒதுக்குறது, அந்த வள ஒதுக்கீடோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல். எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல் எதனுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வள ஒதுக்கீட்டுடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த 2 லைனும் கட்டாயம் மைண்ட்ல இருக்கணும். எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்பது எதனால் தோற்றம் பெறுது, அருமையான மற்றும் மாற்று பயன்பாடுடைய வளங்களால. அருமையான மற்றும் மாற்று பயன்பாடுடைய வளங்களால தான் எதை எந்த அளவு உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை தோற்றம் பெறுது. அப்படி தோற்றம் பெறதால இது எதோட சம்பந்தப்படுது, வள ஒதுக்கீட்டோட சம்பந்தப்படுது, வள ஒதுக்கீட்டோட சம்பந்தப்படுது. அடுத்த விஷயம் எவ்வாறு உற்பத்தி செய்தல். உற்பத்தியின் பொருட்டு எவ்வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல் என்பது பற்றிய பிரச்சனையாகும். அதாவது உற்பத்தியின் போதனா காரணி இணைப்பு பற்றிய பிரச்சனை. இந்த தொழில்நுட்ப தெரிவு பிரச்சனை என்பது மூலதன செறிவாகவோ ஊழிய செறிவாகவோ நடுத்தரமானதாகவும் இருக்கலாம். சொற்பிரயோகங்களை பாருங்க, மூலதன செறிவானதாகவோ ஊழிய செறிவானதாகவோ நடுத்தரமானதாகவோ என்னமோ குழப்புற மாதிரி இருக்கே, ஆனா ஒன்றுமே இல்லை. மூலதன செறிவுண்டா என்ன, மூலதனம்டா என்ன, இயந்திரங்கள், கட்டிடங்கள், தொழில்நுட்பம் இதுகளை பயன்படுத்துறது இதுதானே மூலதனம். அப்ப அதை பயன்படுத்தி உற்பத்தியை செய்யறதா, அல்லது ஊழிய செறிவா, ஊழியத்தை அதிகமாக ஊழியர்களை உழைப்ப மனுஷனை பயன்படுத்தி அதிக அளவுல உற்பத்தி செய்யறதா, அல்லது நடுத்தரம் ரெண்டையும் சம அளவுல பயன்படுத்தி, இதுதான் அந்த விஷயம். அதை உங்களுக்கு எப்படி போட்டிருக்கோம், மூலதன செறிவானதாகவோ ஊழிய செறிவானதாகவோ நடுத்தரம், நீங்களும் அப்படித்தான் எழுதணும். அட்வான்ஸ்ட் லெவலே நீங்களும் அப்படித்தான் எழுதணும். அந்த சொற்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இதுதான் விஷயம், அதை விளங்கிக்கோங்க. சரியா, அப்ப அதை பயன்படுத்தி உற்பத்தி செய்யறதா. குறித்த உற்பத்தி முயற்சி ஒன்றில் பயன்படுத்தப்படும் வளங்களின் ஊழியம் சார்பு முக்கியத்துவம் வாய்ந்ததெனின் ஊழிய செறிவு எனப்படும். மூலதனம் சார்பு முக்கியத்துவம் வாய்ந்ததெனின் மூலதன செறிவு. சார்பளவுல யாரு முக்கியத்துவம் ஆயிடுறாங்களோ, சரியா. இப்போ ஒரு விவசாய நிலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்துல நெல் விவசாயம் செய்யறதாக இருந்தால் அங்கு ஊழிய செறிவு தான். ஏன்னா ஊழியர்கள் அதிகமாக பயன்படுத்தி, மனிதர்களை பயன்படுத்தி தான் அதிக அளவு நாங்கள் விவசாயம் செஞ்சோம். இன்றைக்கு இயந்திர பயன்பாடு இருக்கணும். இயந்திர பயன்பாடு இருந்தாலும் இன்றைக்கு பெரும்பாலான பிரதேசங்களையும் ஊழிய செறிவு இருக்கு. மூலதன செறிவும் இருக்கு, ஊழிய செறிவும் இருக்கு. அது விளங்கிட்டா, ஊழிய செறிவுண்டா என்ன, மூலதன செறிவுண்டா என்ன, எவ்வாறு உற்பத்தி செய்தல். இது உற்பத்தி நுட்ப முறையோடு தொடர்புபட்ட பிரச்சனை. உற்பத்திய
நுட்ப முறையோடு தொடர்புபட்ட பிரச்சனை. அடுத்தது யாருக்காக உற்பத்தி செய்யற சமூகத்துல மொத்த உற்பத்தி யாருக்கு இடையில் பங்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதாகும். அதாவது அருமையான வளங்களை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்திகள் யாரால் நுகரப்படுகின்றது என்பதாகும். இந்த நுகர்வின் அளவானது காரணி வருமான அளவினால் தீர்மானிக்கப்படுகின்றது. காரணி வருமானங்களை அதிகமாக உழைக்கும் உரிமையாளர்கள் தான் அதிக அளவு உற்பத்திகளை நுகரும் வாய்ப்புகளை பெறுவர். காரணி வருமானம் எங்கேயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குதானே? படிச்சோமா காரணி வருமானங்கள்? சொல்லுங்க. காரணி வருமானங்கள்னு படிச்சோமா? டிலு, ஹப்சா சொல்லுங்க. காரணி வருமானங்கள்னு படிச்சோமா இல்லையா? இல்ல என்ன சொல்றாங்க, யாருக்காக உற்பத்தி செய்யறா? உற்பத்தியே செஞ்சிட்டோம். ஏதோ ஒரு உற்பத்தி முறையை பயன்படுத்தி உற்பத்தியும் செஞ்சிட்டோம். இப்ப இது யாரு வாங்க போறா? அது யாரு வாங்க போறாண்டா? காரணி வருமானம் யார்கிட்ட கூடுதலாக இருக்குதோ அவங்க தான் வாங்குவாங்களாம். காரணி வருமானம்டா படிச்சோமா நாங்க? படிச்சோமா இல்லையான்னு சொல்லுங்க. நோ மேம், படிக்கலையா? காரணி வருமானம் படிக்கலையா? வியாழக்கிழமை கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா டிலோ? காரணி வருமானங்கள், உற்பத்தி காரணிகளுக்கான வருமானங்கள், நிலத்திற்கான காரணி வருமானம் வாடகை, உழைப்புக்கான காரணி வருமானம் சம்பளம் அல்லது கூலி, மூலதனத்திற்கான காரணி வருமானம் வட்டி, முதலீட்டுக்கான காரணி வருமானம், முயற்சிக்கான காரணி வருமானம் லாபம். படிச்சமா இல்லையா? படிச்சேன் தானே? அந்த காரணி வருமானம் தான். இல்ல 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 அப்படித்தான். கொஞ்சம் கொஞ்சம் நாங்க கேள்வி கேட்டு படிக்க கொள்ளதான் அது சரியா அந்த பாருங்க. உங்களுக்கு அதை படிக்கலன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறீங்க. பட் காரணி வருமானம்ன்றது அதுதான். அந்த டைம் அதை படிக்கக்குள்ள இதுதானேடா அப்படின்னு அது விளங்கிருக்கு. இந்த டைம் இதை படிக்கக்குள்ளையும் இதுல பெருசா உண்டு, பெருசா கஷ்டமா உண்டு விளங்காது. ஆனா அதெல்லாம் திருப்பி ஏதோ ஒரு இடத்துல வரக்குள்ள மறந்து போயிருவீங்க. காரணி வருமானம்ன்றது இதைத்தான். யாருக்கு அதிகமான வாடகை கிடைக்குதோ, யா ஒன்றும் இல்லம்மா, யார்கிட்ட காசு இருக்குதோ அவன் தான் பொருள் அதிக அளவு கொள்வனவு செய்ய போறான். அதுதான் விஷயம். அந்த காசு எங்க இருந்து வருது? வாடகையாக வரும். லாபமாக வரும் முயற்சியாளனுக்கு. ஒரு உழைப்பாளிக்கு ஊழியமோ சம்பளம் கூலியோ அல்லது சம்பளமாகவோ வரப்போகுது. ஒரு மூலதனத்துக்கு வட்டியாக வரப்போகுது. அதெல்லாம் என்ன? அது நிதி தானே, பணம் தானே. அப்ப அது யார்கிட்ட கூடுதலாக இருக்குதோ அவன் பொருட்கள் சேவைகளை அதிகமாக இந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் சேவைகளை அதிகமாக கொள்வனவு செய்ய போறாங்க. இதுதான் விளங்கிச்சா இப்ப உங்களுக்கு? அப்ப யாருக்காக உற்பத்தி செய்தல் என்பது எதோட பங்கீட்டோட சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது விளங்கிட்டா? இப்ப இது நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்களா ஏற்கனவே? இந்த நீங்க கிளாஸ்லயே தானே படிக்கிறீங்க இல்ல ஸ்கூல்லயும் படிக்கிறீங்களா? ஓகே ஓகே. அப்ப நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு இது கிளியர் ஆகிட்டு தானே? டிலு எப்படி? டிலு ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? ஓகேம்மா ஓகே. கிளியர் ஆகுனா சரி. இப்ப எனக்கு நாங்க படிச்ச மைய பிரச்சனைன்னு 3 படிச்சோம். அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது. அந்த மைய பிரச்சனையால தான் இதுகள் எல்லாம் வருகுது. இப்ப அருமைன்றது தோற்றம் பெறுவதற்கு காரணமே இந்த பொருளாதாரத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுன்றதும் ஒரு விஷயம்னு நாங்க சொல்லிக்கிறோம். கொஞ்சம் குழம்பாம நோட்ஸை திருப்பி 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 ஓகே. யாரு கிளாஸ்? டிலோவும் அப்போ கிளாஸ்ல மட்டும்தான் படிக்கீங்க. ஓகே சரி சரி. ஓகே. அப்போ கொஞ்சம் குழம்பாம முத படிச்ச ரெக்கார்டிங்ஸையும் திருப்பி கேளுங்க. யூடியூப்ல உங்களுக்கு லிங்க் தரதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை.
லிங்க் அழியிறதோ அல்லது வீடியோ இதாகிறதோ இந்த ஒரு அப்செட்டும் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் எக்ஸாம் செய்யும் வரைக்கும் யூடியூப் தானே எக்ஸஸ் பண்ணிக்கொள்ளலும், உங்களுக்கு அது அப்செட் இருக்காது. அப்போ யாருக்காக உற்பத்தி செல் என்பது பங்கீடோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எதோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை? இந்த பொருளாதார வளங்களை நாங்கள் இதுக்கு பங்கீடு செய்ய போகிறோம். இருக்கக்கூடிய வளங்களை எப்படி நாங்கள் உற்பத்தி செஞ்ச அந்த பொருட்களை நாங்கள் எப்படி பங்கீடு செய்ய போகிறோம். முதலாவது ஒதுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உற்பத்தி முறைமையோடு தொடர்புபட்ட பிரச்சனை. அப்புறம் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை வந்து யாருக்கு பங்கீடு செய்ய போகிறோம். யாரு கொள்வனவு செய்ய போறா? அதிகமாக நம்ம மொழிநடையில சொல்ற யார்கிட்ட காசு இருக்கா அவன் தான் வாங்க போறான். அப்படித்தானே? அவன் காசு அவனுக்கு எங்காலேருந்து கிடைக்குது? அவன்கிட்ட இருக்கக்கூடியது நாலு காரணி தான். மனுஷன்ட்டு இருக்கக்கூடிய உற்பத்தி காரணி பொருளாதாரம் அது நாளுக்குள்ள உள்ளடக்கிடுவோம். நிலத்துக்குள்ளேயும், நிலம் என்பது அவன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வகையான நிலம் சார்ந்த சொத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள. சரியா? அடுத்தது மூலதனம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய கட்டிடம், இயந்திரங்கள் எல்லாம் வந்துடும். அடுத்தது முயற்சி, அவன் செய்யக்கூடிய தொழில்கள், முயற்சிகள். அடுத்தது உழைப்பு, அவன் எதுலையாவது உழைச்சாண்டா அதுல வரக்கூடியது. இவ்வளவு தானே அவன்கிட்ட இருக்கக்கூடியது. பொருளாதார வளங்களை மனுஷன் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் நாங்கள் அந்த 4 வகைக்குள்ள தான் வகைப்படுத்துறோம். அப்போ அதன் மூலம் தான் அவன் வருமானம் உழைக்கணும். அப்போ அதுக்குரிய வருமானம், காரணி வருமானம் இந்த வாடகை, வட்டி, இலாபம், அடுத்தது என்ன, சம்பளம் அல்லது கூலி, இவ்வளவு தான். இது யார்கிட்ட கூடுதலா இருக்குதோ அவங்க இந்த பொருட்களை வாங்குவாங்க. சரியா? அப்ப எதை உற்பத்தி செய்யறது, எந்த அளவு உற்பத்தி செய்யறது ஒரு பிரச்சனை. எவ்வாறு உற்பத்தி செய்யறது ரெண்டாவது பிரச்சனை. யாருக்காக உற்பத்தி செய்யறது, இதெல்லாம் சின்ன விஷயம், அடிப்படையான விஷயங்கள். நல்லா நோட்ஸை வாசிங்க 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 வாசிச்சு 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 பார்க்கக்குள்ள நல்லா கிளியர் ஆகிரும் இன்ஷா அல்லாஹ். சரி, அவ பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் நினைச்சு பயப்படாதீங்க, நல்லா கிளியர் ஆகிரும். நல்லா இப்ப நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு மாதிரி அழகா சொல்லித்தரேன். நடைமுறை உதாரணங்களோட தான் சொல்லித்தரேன். பெரிய எக்கனாமிக்னு அந்த சரியான அந்த மெத்தட்லையா அல்லது வாசிச்சு வாசிச்சு மட்டும் உங்களுக்கு விடல. நினைக்கிறேன் அப்படித்தான் நான் சொல்லித்தாரேன்னு. அதுவும் விளங்காட்டி கேளுங்க. சரியா? இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டியது இது மட்டும்தான். 1.4 1.5 முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு இருக்கேன். நாளைக்கு